இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா வந்து குப்தர்கள். சரியா? குப்தர்களை பொறுத்தவரையும் வந்து குப்தர்களுடைய காலத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா கோல்டன் பீரியட்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கோல்டன் பீரியட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுனது கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. சிந்து சமணி நாகரிகத்தை பொறுத்தவரை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் ஏஜ்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே வந்து குப்தர்கள் காலத்தை பொறுத்தவரை இது வந்து கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரெண்டாவது இவங்களோட சிம்பிள் வந்து கருடன். கருடன்னா தெரியும்ல, கழுகு. இவங்களோட சிம்பிள் வந்து என்ன அப்படின்னா கருடன். சரியா? மூணாவது இவங்க யூஸ் பண்ண காயின்ஸை பொறுத்தவரையும் வந்து பிஃபோர் சந்திரகுப்தர் 2, சந்திரகுப்தர் 2க்கு முன்னாடி வரையும் என்ன காயின் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கோல்டு. அப்ப சந்திரகுப்தரோட காலத்துல என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சில்வர். சரியா? சந்திரகுப்தர் காலத்துக்கு முன்னாடி வரை என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கோல்டு. சந்திரகுப்தர் காலத்துல என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து சில்வர். இந்த கோல்டு காயினோட பேர் வந்து என்ன அப்படின்னா தினார். கோல்டு காயினோட பேர் என்ன அப்படின்னா தினார். சரியா? இந்த கோல்டு காயினோட பேர் என்ன? தினார். நாலாவது லாங்குவேஜை பொறுத்தவரையும் மக்கள் பேசுற மொழி, மக்கள் பயன்படுத்துற மொழியா என்ன இருந்ததுன்னா பிராகிருதம். என்ன இருந்தது அப்படின்னா பிராகிருதம். சரியா? அதே அஃபிஷியல் லாங்குவேஜா என்ன இருந்தது அப்படின்னா அஃபிஷியல்னா வந்து அரசவையில பேசக்கூடிய மொழியா வந்து சமஸ்கிருதம் இருந்திருக்கு. என்ன இருந்திருக்கு அப்படின்னா சமஸ்கிருதம் இருந்திருக்கு. சரியா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா சிலை வழிபாடு, ஸ்டாச்சு வர்ஷிப். சிலை வழிபாடு முதல்ல யாருடைய காலத்துல அப்படின்னா வந்து குப்தர்களுடைய காலத்துல. இதுல முக்கியமான ஒருத்தர் வருவார், ஒரு சீன பயணி. அவர் பேர் வந்து ஃபஹைனை பொறுத்தவரை வந்து அவர் ஒரு சீன பயணி. யாருடைய காலத்துல வந்திருப்பாருன்னா சந்திரகுப்தர் 2வது சந்திரகுப்தர் காலத்துல வந்திருப்பாரு. அவரை பத்தி நம்ம 2ஆம் சந்திரகுப்தர் பார்க்கும்போது அப்படி பார்க்கலாம். ஓகே, இப்ப பாருங்க குப்தர்களை பொறுத்தவரை குப்தர்களோட பீரியடை வந்து என்னன்னு சொல்றாங்க கோல்டன் பீரியட் ஆஃப் இந்தியா, தங்க காலம். சரியா? அடுத்து அதோட சிம்பிள், அவங்களோட சிம்பிள் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா கருடன். காயின் என்ன இருக்கு? சந்திரகுப்தர் 2க்கு முன்னாடி வரையும் கோல்டு காயின் இருக்கு. அந்த கோல்டு காயினோட பேர் வந்து தினார். அடுத்து சந்திரகுப்தர் 2 காலத்துல என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சில்வர் காயின் யூஸ் பண்ணியிருக்காங்க. லாங்குவேஜை பொறுத்தவரை மக்கள் பேசுற மொழியா பிராகிருதம் இருந்திருக்கு. அதே அஃபிஷியல் லாங்குவேஜா என்ன இருந்திருக்கு அப்படின்னா சமஸ்கிருதம் இருந்திருக்குது. ஸ்டாச்சு வர்ஷிப், சிலை வழிபாடு முதல்ல இருந்திருக்கு. சீன பயணியான ஃபஹைன் வந்து வந்திருக்கிறாரு. அவர் யாருன்றத சந்திரகுப்தர் 2 பார்க்கும்போது பார்க்கலாம். ஏன்னா சந்திரகுப்தர் 2 காலத்துல தான் வந்து வந்திருப்பார். ஸோ அவர் யாருன்றத சந்திரகுப்தர் 2 அப்போ பார்க்கலாம். ஓகேவா? இப்போ குப்தர்களுடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா 300 இருந்து 200 கிபி. சரியா? குப்தர்களுடைய காலம் வந்து 300 இருந்து 200 கிறிஸ்து பிறப்பிற்கு பின், ஆஃப்டர் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அரசர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகுப்தர். யாரு அப்படின்னா ஸ்ரீகுப்தர். இந்த ஸ்ரீகுப்தர் யாரு அப்படின்னா வந்து குப்த பேரரசோட ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனஸ்டி. குப்த பேரரசோட ஃபவுண்டர். சரியா? இவர் தான் முதல் கிங். குப்தர்களுக்கான முதல் கிங் யாரு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் குப்தாஸ். குப்தர்களுடைய முதல் அரசர் யாரு அப்படின்னா வந்து ஸ்ரீகுப்தர். சரியா? அடுத்து 3வது விஷயம் வந்து காயின்ல அப்பியர் ஆன முதல் கிங். சரியா? காயின்ல பொறிக்கப்பட்ட முதல் முகம் யார், எந்த அரசரோடது அப்படின்னா வந்து ஸ்ரீகுப்தரோடது. குப்தர் பீரியடை பொறுத்தவரையும் வந்து ஃபேஸ் அப்பியர்ட் ஆன் காயின். ஃபர்ஸ்ட் கிங் டு அப்பியர் ஆன் காயின். காயின்ல வந்து முதல்ல வந்து முகம் பொறிச்சது யாரோடதுன்னா ஸ்ரீகுப்தரோடது. 4வது இவரோட பட்டப்பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து மகாராஜா. இவருடைய பட்டப்பேர் என்ன அப்படின்னா வந்து மகாராஜா. ஓகே, இப்போ ஸ்ரீகுப்தரை பொறுத்தவரை இவர் தான் குப்த பேரரசோட ஃபவுண்டர், ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் குப்தா. குப்தர்களுடைய முதல் அரசர், முதல் கிங். காயின்ல வந்து முகம் பொறிச்ச முதல் கிங் வந்து யாரு அப்படின்னா வந்து ஸ்ரீகுப்தரோட முகம் தான் பொறிச்சிருக்காங்க. அடுத்து இவரோட பட்டப்பேர் வந்து மகாராஜா. ஓகே, நிக்நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஜா. இப்போ ஸ்ரீகுப்தரோட பையன் யாரு அப்படின்னா கடோத்கஜர்.
கடோத்கஜர் வராரு. இப்போ கடோத்கஜரை பொறுத்தவரையும் இவர் எத்தனாவது ரூலர் அப்படின்னா வந்து 2வது. ஏன்னா ஸ்ரீகுப்தர் முதல்ல, இவர் 2வது. இவர் யாரோட பையன் அப்படின்னா வந்து ஸ்ரீகுப்தரோட பையன், சன் ஆஃப் ஸ்ரீகுப்தா, ஸ்ரீகுப்தரோட பையன். இவரோட பட்ட பேருமே என்னன்னா மகாராஜா. அப்ப மகாராஜான்ற பேர் யார் யாருக்கு இருக்கு அப்படின்னா வந்து ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர் 2 பேருக்குமே என்னன்ற பேர் இருக்கு அப்படின்னா மகாராஜான்னு இருக்கு. இவரை பத்தி அவ்வளோதான், சரியா, ரொம்ப பெருசாலாம் இல்லை. வரப்போறது யாரு அப்படின்னா வந்து கடோத்கஜரோட பையன் 1ஆம் சந்திரகுப்தர். சரியா, யாரு அப்படின்னா வந்து சந்திரகுப்தா 1. இவர் தான் வந்து குப்தா எராவோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் காலத்துக்கு அப்புறம் தான் வந்து குப்தர்களுடைய காலம் வந்து செலுத்தி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஃபவுண்டர் ஆஃப் குப்தா எரா. சரியா, குப்தா எராவோட ஃபவுண்டரு அப்படின்னு சொல்றாங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவரை பொறுத்தவரை வந்து இவர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லீடர். அப்போ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிங் யாரு அப்படின்னு கேட்டா அப்படின்னா சந்திரகுப்தர். ஃபர்ஸ்ட் மெகா கிங் அல்லது இம்பார்ட்டன்ட் கிங், ஃபர்ஸ்ட் மெகா கிங் பேரரசர் அல்லது இம்பார்ட்டன்ட் கிங் யாரு அப்படின்னா வந்து சந்திரகுப்தர் 1. சரியா, சந்திரகுப்தர் 1 பொறுத்தவரை வந்து ஃபர்ஸ்ட் மெகா கிங் அல்லது வந்து இம்பார்ட்டன்ட் கிங் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அல்லது இம்பார்ட்டன்ட் கிங் அப்படின்னு கேட்டாங்க யாருன்னா சந்திரகுப்தர் 1. சந்திரகுப்தர் 1 பொறுத்தவரையும் வந்து யாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா வந்து லிச்சாவி பிரின்சஸ், லிச்சாவி பிரின்சஸ். சரியா, இந்த லிச்சாவின்ற இடம் எங்க இருக்கு அப்படின்னா நேபாளுக்கும் பீகாருக்கும் இடையில இருக்கு. நேபாள், பிட்வீன் நேபாள் அண்ட் பீகார், பீகாருக்கும் நேபாளுக்கும் இடையில இருக்கு. இந்த லிச்சாவி பிரின்சஸோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா வந்து யாரு அப்படின்னா குமாரதேவி. லிச்சாவி பிரின்சஸோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா குமாரதேவி. யாரை கல்யாணம் பண்றாரு? லிச்சாவி பிரின்சஸ். இந்த லிச்சாவின்ற இடம் எங்க இருக்கு அப்படின்னா நேபாளுக்கும் பீகாருக்கும் இடையில இருக்கு. இந்த லிச்சாவின்றது வந்து மகாஜனபதங்கள்ல ஒரு டைனஸ்டி. மகாஜனபதம்ல ஒரு டைனஸ்டி வந்து லிச்சாவின்ற இடம். இந்த லிச்சாவி பிரின்சஸோட பேர் வந்து என்ன அப்படின்னா வந்து குமாரதேவி. சரியா, இவங்க குமாரதேவியை கல்யாணம் பண்ணதுனால தான் இவர் வந்து, அதாவது எப்படின்னா வந்து இன்னொரு பிரின்சஸை வந்து கல்யாணம் பண்ணுறதுனால அவங்க இடம் கிடைக்கிது. ஸோ அந்த மூலமாக வந்து பெரிய கிங் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இவரை பற்றின ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எவிடன்ஸு. இவரை பொறுத்தவரை வந்து இவருக்கான எவிடன்ஸ், இவர் இருந்தாருன்றதுக்கான எவிடன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மெஹ்ருலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். மெஹ்ருலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். மெஹ்ருலி இரும்பு தூண் கல்வெட்டு. சரியா, மெஹ்ருலி இரும்பு தூண் கல்வெட்டு. இது எங்க இருக்கு அப்படின்னா வந்து டெல்லியில இருக்கு. சரியா, டெல்லியில இருக்கு. 17வது செஞ்சுரிக்கு அப்புறம் இன்ன வரையுமே துருப்பிடிக்காத ஒரு தூணா வந்து இது வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இதுக்கு பெருமையும் இருக்கு. இப்போ இந்த மெஹ்ருலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனை வந்து கட்டுனவர் வந்து சந்திரகுப்தர் 2. ஆனா யாரை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னா சந்திரகுப்தர் 1 பத்தி சொல்லியிருக்கு. கட்டினது சந்திரகுப்தர் 2, ஆனால் யாரை பற்றி சொல்லியிருக்கோம்னா சந்திரகுப்தர் 1 பற்றி சொல்லியிருக்கு. இப்போ இவருக்கு பட்ட பேர் இருக்கணும்ல, இவருக்கு பட்ட பேர் வந்து மகாராஜாதி ராஜா. மகாராஜாதி ராஜா அப்படின்றது இவரோட பட்ட பேர். ஓகே, மகாராஜாதி ராஜான்றது வந்து சந்திரகுப்தர் 1 பட்ட பேர். அடுத்து யாரு அப்படின்னா சந்திரகுப்தர் 1 எல்டர்சன் மூத்த மகனான சமுத்திரகுப்தர் பார்க்க போறோம். சரியா, சமுத்திரகுப்தரை பொறுத்தவரையும் வந்து சமுத்திரகுப்தர் வந்து இவர் வீணா பிளே பண்ண மாதிரி காயின் வந்து வந்திருக்கு. சரியா, இவர் வீணை பிளே பண்ண மாதிரி காயின். ஓகேவா, வீணை பிளே பண்ண மாதிரி என்ன வந்திருக்கு அப்படின்னா வந்து காயின் வந்து வந்திருக்கு. சரியா, இவரோட காயினோட பேர் வந்து அஸ்வமேதா காயின். இவர் பீரியட்ல இருந்த காயினோட பேர் வந்து அஸ்வமேதா காயின். காயினோட பேர் என்ன? அஸ்வமேதா காயின். இவர் என்ன வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்னா அஸ்வமேத யாகம் பண்ணியிருப்பாரு.
அஸ்வமேத யாகம் வந்து பண்ணியிருப்பார். சரியா? இவரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து வீணால இவர் இப்போ அதாவது இவர் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு காயின் ஒன்று இருந்திருக்கு. இவரோட காயினோட பேர் ஓகே. இவரை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு காயின் வந்து இருந்திருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா இந்த இவரோட காயினோட பேர் வந்து அஸ்வமேதா காயின். இவர் வந்து அஸ்வமேத யாகம் வந்து பண்ணியிருக்கிறார். ஓகேவா? அடுத்து வந்து இவரை பற்றின ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இவருக்கு பாடல் ரொம்ப பிடிக்கும். பொயட்ரி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சரியா? இவரோட பட்ட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா கவிராஜா. கவிராஜா. சரியா? இவரோட பட்ட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா கவிராஜா. சரி, இவருக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். எவிடன்ஸ் என்ன பார்த்தா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனை பொறுத்தவரை யார் இது பண்ணது அப்படின்னா வந்து ஹரிசேனர். சரியா? இதுல எத்தனை லைன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னா 33 லைன்ஸ் இருந்திருக்கும். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா? இதுல எத்தனை லைன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னா வந்து 33 லைன்ஸ் வந்து இருந்திருக்கும். ஓகே. அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், ஹரிசேனர், 33 வரி. ஓகே. சரி, ஓகே. இந்த ஹரிசேனர்ன்றவர் யாரு அப்படின்னா வந்து ஒரு சான்ஸ்கிரிட் பொயட். சான்ஸ்கிரிட் பொயட். சரி, இது என்ன டைப் லாங்குவேஜ்ல இருந்திருக்கு அப்படின்னா நகரி லாங்குவேஜ்ல. நகரி டைப் லாங்குவேஜ். என்ன டைப் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரி டைப் லாங்குவேஜ். இவர் யாரை வந்து ஆதரிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசுபந்து. வசுபந்துன்ற புத்திஸ்ட் ஸ்காலரை வந்து ஆதரிச்சிருக்காரு. சரியா? வசுபந்து அப்படின்ற புத்திஸ்ட் ஸ்காலர் வந்து ஆதரிச்சிருக்காரு. ஓகேவா? அடுத்து இவர் போர் மேற்கொண்டிருக்கிறாரு. போர் என்னென்ன போர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தட்சிண பத போர். சரி, ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவரை வந்து இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார? சமுத்திரகுப்தரை. என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் நெப்போலியன் சொல்லிட்டு. யார் சொன்னது அப்படின்னா விஎஸ் ஸ்மித் சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருப்பா அப்படின்னா விஎஸ் ஸ்மித் வந்து சொல்லியிருப்பாரு இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லி. ஓகே, என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியன் நெப்போலியன் சொல்லியிருப்பாங்க. இந்த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனை பொறுத்தவரை யார் பொறிச்சதுன்னா ஹரிசேனர். 33 வரிகள், நகரி டைப் லாங்குவேஜ். அடுத்து சமுத்திரகுப்தரை வந்து இந்தியன் நெப்போலியன் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா விஎஸ் ஸ்மித் வந்து சொல்லியிருக்கிறார். ஓகே, இவரோட போரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 2 போர், 2 முக்கியமான போர். 2 முக்கியமான போர் என்ன அப்படின்னா வந்து தட்சிணபாதம். தட்சிணபாதம் போரை பொறுத்தவரை வந்து 12 சவுத் இந்தியன் கிங்ஸோட போரிட்டு இருக்காரு. தென்னிந்திய அரசர்கள் 12 பேரோட போரிட்டு இருக்காரு. அதுல முக்கியமானவர் யாரு அப்படின்னா காஞ்சியை சேர்ந்த விஷ்ணுகோபன். விஷ்ணுகோபன். ஓகே. 2வது பார்த்தோம் அப்படின்னா வட இந்திய போர், வட இந்திய படையெடுப்பு. வட இந்திய படையெடுப்பை பொறுத்தவரையும் வந்து எத்தனை அரசர்கள் அப்படின்னா 9 கிங்கு. சரியா? அதுல முக்கியமானவங்க வந்து அச்சுகன், நாகபாணர். சரியா? 2 போர். தட்சிணபாத போர்ல வந்து 12 சவுத் இந்தியன் கிங்ஸோட போரிட்டு இருக்காரு. அதுல முக்கியமானவர் யாரு அப்படின்னா காஞ்சி விஷ்ணுகோபன். அடுத்து வட இந்தியாவை சேர்ந்த 9 அரசர்களோட போரிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமானவங்க வந்து அச்சுகர், நாகபாணர். ஓகேவா? சரி, ஓகே. இவரோட சமகாலத்தவர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ மேகவர்மன். இவர் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஸ்ரீலங்கா கிங். சரியா? காயாவை பில்ட் பண்ணவர். காயா வந்து பில்ட் பண்ணவர். மேகவர்மன் ஸ்ரீலங்கா அரசர், காயாவை பில்ட் பண்ணவர். சரியா? இவ்வளவுதான். சமுத்திரகுப்தரை பொறுத்தவரை வந்து இவ்வளவுதான். இவரோட பட்டப்பேர் என்னன்னு பார்த்தோம், கவிராஜான்னு பார்த்தோம். ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கஜருக்கும் பட்டப்பேர் என்ன அப்படின்னா மகாராஜா. சந்திரகுப்தர் 1க்கு மகாராஜாதி ராஜா. சமுத்திரகுப்தரை பொறுத்தவரையும் கவிராஜா. புரியுதுங்களா? அவ்வளவுதான் சமுத்திரகுப்தரை பொறுத்தவரை.
சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து யார் பார்க்க போறோம் அப்படின்னா சந்திரகுப்தர் 2. இவர் யாரு அப்படின்னா சன் ஆஃப் சமுத்திரகுப்தர், சமுத்திரகுப்தரோட பையன். சமுத்திரகுப்தரோட பையன். சரியா? இவரை பொறுத்தவரை இவர் காலத்துல இருந்த காயின் வந்து என்ன அப்படின்னா வந்து சில்வர். இவருக்கு முன்னாடி வரையும் கோல்டு காயின் இருந்தது, இவருக்கு அப்புறம் வந்து சில்வர். ஆக்சுவலா இவருக்கு முன்னாடி ஒரு அரசர் இருந்தார், அவர் வந்து ராமகுப்தர். சரியா? ராமகுப்தர் இறந்ததுக்கு அப்புறம் ராமகுப்தரோட மனைவியை வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா வந்து இருந்திருக்கு. ராமகுப்தரோட ஆட்சி வந்து சிறப்பா இல்லைன்றதுனால வந்து சந்திரகுப்தர் 2 வந்து வந்திருக்கிறார். ஓகேவா? இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கல்யாணத்தின் மூலமா வந்து லார்ஜ் ஏரியா, இந்தியாவில் வந்து நிறைய ஏரியாவை ஆண்ட குப்த பேரரசு யாரு அப்படின்னா வந்து சந்திரகுப்தர் 2. ஓகே, அது எழுதிக்கோங்க. நிறைய ஏரியாவை ஆண்ட குப்த பேரரசு. அப்ப லார்ஜ் ஏரியா, நிறைய ஏரியாவை ஆண்ட குப்த பேரரசு யாரு அப்படின்னா சந்திரகுப்தர் 2. சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவரோட டாட்டரான பிரபாவதி. பிரபாவதி யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வாகவாடா பிரின்ஸ். வாகவாடா அப்படின்றது ஒரு இடம். வாகவாடா பிரின்ஸை வந்து பிரபாவதி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகே. இவர் காலத்துல வந்த சீன பயணி தான் யாரு அப்படின்னா ஃபஹைன் அப்படின்னு பார்த்தோம். ஃபஹைன் யாரோட காலத்துல வந்திருப்பாரு அப்படின்னா இவரோட காலத்துல வந்த சீன பயணி தான். இவர் எழுதின புஸ்தகம் வந்து சியூக்கி. யாரு? ஃபஹைன் எழுதின புஸ்தகம் பேர் வந்து சியூக்கி. சரியா? அடுத்து சந்திரகுப்தர் 2ஓட பட்ட பெயர்கள் பாருங்களேன், நிக் நேம்ஸ் பாருங்க. விக்ரமன், ஆதித்யா, தேவகுப்தர், விக்ரமாதித்யா, சிம்ம விக்ரமன், சாகரி, தேவராஜன் அப்படின்ற நிறைய வந்து பேர்கள் வந்து அவருக்கு இருக்குது. பாருங்கள், விக்ரமன், ஆதித்யா, தேவகுப்தர், விக்ரமாதித்யா, சிம்ம விக்ரமன், சாகரி, தேவராஜன் அப்படின்ற நிறைய சிறப்பு பெயர்களும் வந்து அவருக்கு வந்து இருக்குது. புரியுதுங்களா? சந்திரகுப்தர் 2 பொறுத்தவரையும் வந்து அவ்வளோதான். சரி, ஓகே. இவரோடது முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா அது ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டேன், அது ஒன்று மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இவரோட காலத்தில் தான் வந்து நவரத்னங்கள் இருப்பாங்க. 9 மினிஸ்டர்ஸ், நவரத்னங்கள். இவரோட காலத்துல என்ன இருப்பாங்க அப்படின்னா நவரத்னங்கள் இருப்பாங்க. 9 மினிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அது யார் யாருன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, அடுத்த அரசர் யார் அப்படின்னா வந்து குமாரகுப்தர். குமாரகுப்தர் யார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தரோட சன் ஆஃப் சந்திரகுப்தர் 2. இரண்டாம் சந்திரகுப்தரோட பையன் தான் யாரு அப்படின்னா வந்து குமாரகுப்தர். குமாரகுப்தரை பொறுத்தவரை முக்கியமானது வந்து நாலந்தா யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டர். நாலந்தா பல்கலைக்கழகம், நாலந்தா யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டர். இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி எங்க இருக்கு அப்படின்னா வந்து நாலந்தா யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னா நாலந்தா அப்படின்ற இடத்துல வந்து பீகார் பாட்னால. நாலந்தா யூனிவர்சிட்டி எங்க இருக்கு அப்படின்னா பீகார் பாட்னா. ஓகேவா? அடுத்து வந்து இது என்ன அப்படின்னா வந்து 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மேலே இருந்தாங்கன்னு 12 ஹெக்டேர் இடத்த வந்து கவர் பண்ணியிருக்கணும் இருக்குது. நம்ம படித்தோம்ல ஃபஹைன் வந்து இங்கே தான் படிச்சிருக்கிறாரு. ஓகே, ஃபஹைன் எங்கே படிச்சிருக்காரு அப்படின்னா நாலந்தா யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை படிச்சிருக்கிறாரு. அடுத்து குமாரகுப்தரோட ஸ்பெஷல் நேம் இல்லை நிக் நேம் என்ன அப்படின்னா சக்ராதித்யர். இவரோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஹீனர்களை வந்து தோக்கடிச்சிருக்காரு. சரியா? ஹீனர்களை வந்து தோக்கடிச்சிருக்காரு அப்படின்னும் இருக்கு. சரியா? குமாரகுப்தரை பொறுத்தவரை யாரோட சன் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தரோட சன்னு. நாலந்தா யூனிவர்சிட்டியை தோற்றுவித்தவர். நாலந்தா எங்க இருக்கு அப்படின்னா பீகார் பாட்னா. அடுத்து அதுல 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல இருந்தாங்க. 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல இருந்தாங்க. அடுத்து வந்து 12 ஹெக்டேர் இடத்த வந்து கவர் பண்ணுச்சு. ஃபஹைன் அப்படின்ற சீன பயணி வந்து இங்க பாடம் கற்றதா இருக்குது. இவரோட நிக்நேம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா சக்ராதித்யர். இவர் வந்து ஹீனர்களை வந்து தோக்கடிச்சிருக்காரு அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து யார் பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தரை பொறுத்தவரையும் வந்து இவர் தான் வந்து லாஸ்ட் மெகா கிங். கடைசியாக வந்து மிகப்பெரிய அரசராக இருந்தவர் யார் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். இவரை பற்றி சொல்லக்கூடியது வந்து பிடாரி சிங்கிள் பில்லர் ராக் எடிக்ட்னு சொல்லுவோம். பிடாரி சிங்கிள் பில்லர் ராக் எடிக்ட், ஒற்றை தூண் கல்வெட்டு. பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு. சரியா? பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்கந்தகுப்தரை பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவருடைய காலத்துல தான் ஹீனர்கள் படையெடுப்பு நடந்துச்சு.
ஹீனர்கள் படையெடுப்பு யாரோட காலத்தில் நடந்துச்சு? இவரோட காலத்தில் தான் நடந்துச்சு. அதனால வந்து இவரோட கஜனா காலி ஆயிடுச்சு. ஹீனர்களோட நிறைய படையெடுத்ததுனால வந்து கஜனா காலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸ்கந்தகுப்தரை பொறுத்தவரை லாஸ்ட் மெகா கிங். இவரோட எவிடன்ஸ் என்ன அப்படின்னா வந்து பிடாரி சிங்கிள் பில்லர் ராக் எடிக்ட், பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு. ஓகே, இவருடைய காலத்தில் வந்து அதிகமான ஹீனர்கள் அதாவது ஹீனர்களோட படையெடுப்பு வந்து ஜாஸ்தி இருந்தது. அதனால வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரெஷரி வந்து காலி ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதனால வந்து இவர் கஜானா வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து குப்தர்களுடைய காலம் வந்து முடிய போகுது. அடுத்து வந்து நமக்கு கடைசியாக தெரிஞ்ச அரசர், ரெகக்னைஸ்டு கிங், அங்கீகரிக்கப்பட்ட அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா விஷ்ணுகுப்தர். சரியா, விஷ்ணுகுப்தர் தான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசர். அதே லாஸ்ட் முக்கியமான அரசர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பாலாதித்யர். சரியா, இதோட நமக்கு வந்து அரசர்கள் வந்து முடிஞ்சு. இப்போ அரசர்களோட லிஸ்ட் பாருங்க எப்படி வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்தது? ஸ்ரீகுப்தர். ரெண்டாவது யாரு? கடோத்கஜர். மூணாவது யாரு? சந்திரகுப்தர் 1. நாலாவது யார் வந்தது? சமுத்திரகுப்தர். அஞ்சாவது யார் வந்தது அப்படின்னா சந்திரகுப்தர் 2. ஆறாவது யார் வந்தது? குமாரகுப்தர். ஏழாவது யார் வந்ததுன்னா ஸ்கந்தகுப்தர். எட்டாவது யார் வந்தது நமக்கு? கடைசி யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். லாஸ்ட் ரெகக்னைஸ்டு கிங் அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணுகுப்தர். லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிங் அப்படின்னு பார்த்தோம்னா பாலாதித்யர். அப்போ நமக்கு இதை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நம்ம கேட்கலாம், எந்த அரசருக்கு அப்புறம் யார் வந்தாங்கன்னு. ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், சந்திரகுப்தர் 1, சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர் 2, குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ லேண்ட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. டிவிஷன் ஆஃப் ரூல் வந்து எப்படி டிவிஷன் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. ரூல் தான். சரி, இப்போ டிவிஷன் ஆஃப் ரூல்ன்றது பாருங்களேன். கிங்டம்ன்றது வந்து பேரரசு வந்து என்னவா இருக்கு? புக்தின்றது வந்து மாநிலம். புக்தி அப்படின்றது வந்து மாநிலம் எதுவா இருக்கு? விசாயா அப்படின்றது வந்து என்னன்னா மாவட்டம். விசாயான்றது என்னது? மாவட்டம். கிராமா அப்படின்றது கிராமம். சரியா, கிங்டம் ஆள்றது வந்து மகாராஜான்னு சொல்றாங்க. மாநிலம் வந்து உபரிகா. சரியா, ஸ்டேட்டை வந்து ஆள்றது யாரு அப்படின்னா உபரிகா. மாவட்டத்தை ஆள்றவங்க வந்து விஷயாபதி. அடுத்து கிராமம் வந்து கிராமிகா. சரியா, ஆட்சி நடத்துறவங்க வந்து இவங்க இப்படிலாம் பேர்ல சொல்றாங்க. அடுத்து அவங்களோட லேண்டோட நேம்ஸ் பாருங்களேன். அப்ரஹாத்தா அப்படின்றது வந்து ஃபாரஸ்ட், வனம் அல்லது காடு அப்படின்னு சொல்றாங்க. கபட சரகா அப்படின்றது வந்து மேய்ச்சல் நிலம். வஸ்தி அப்படின்றது வந்து குடியிருப்பு நிலம். வஸ்தின்றது என்ன அப்படின்னா வந்து குடியிருப்பு நிலம். கிலா அப்படின்றது வந்து என்னன்னா தரிசு நிலம். சேத்ரா அப்படின்றது வந்து என்னன்னா கல்டிவேட்டட் லேண்ட். சரியா, பயிரிடப்பட்ட பகுதி. சரியா, அதை வந்து க்ஷேத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நவரத்னங்கள் மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கான கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம். நாளைக்கான கிளாஸில் ரிமைனிங் பார்க்கலாம். நாளைக்கு மீன்ஸ் மண்டே கிளாஸில் வந்து ரிமைனிங் பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நவரத்னங்கள் பொறுத்தவரையும் பாருங்க. நவரத்னங்கள் வந்து யார், எத்தனை பேர் அப்படின்னா 9 பேர். யாருடைய காலத்தில் இருந்தாங்க அப்படின்னா சந்திரகுப்தர் 2 காலத்தில் வந்து நவரத்னங்கள் வந்து இருந்தாங்க. அதில் முக்கியமானவர் பார்த்தீங்கன்னா காளிதாசர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சான்ஸ்கிரிட் பொயட். ஹரிசேனரும் என்ன அப்படின்னா சான்ஸ்கிரிட் பொயட். நம்ம ஹரிசேனர் எங்கே பார்த்தோம்னா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் சமுத்திரகுப்தர் காலத்தில். சரியா, ஹரிசேனரை பொறுத்தவரை அவரும் வந்து என்ன அப்படின்னா சான்ஸ்கிரிட் பொயட். அமரசிம்மாவை பொறுத்தவரை டிக்ஷனரி ரைட்டர், அகராதி எழுதுபவர். சரியா, டிக்ஷனரி ரைட்டர். தன்வந்திரியை பொறுத்தவரை டாக்டர். சரியா, சங்குவை பொறுத்தவரை வந்து என்ன அப்படின்னா ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர்ன்றது வந்து பில்டிங் இதெல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களே அவங்க வந்து ஆர்கிடெக்சர். பில்டிங்கோட டிசைன்ஸை வந்து இது பண்ணுறவங்க வந்து ஆர்கிடெக்சர். ஓகே, சங்குவை பொறுத்தவரை வந்து ஆர்கிடெக்சர். வராகமிகிரர் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோனமர். ஓகே, வராகமிகிரர் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ட்ரானமர்ன்றது யார் அப்படின்னா ஜாதகம் பார்க்குறாங்க இல்லையா, அவங்க வந்து அஸ்ட்ரானமர். சரியா, வராகமிகிரர் பொறுத்தவரை அஸ்ட்ரானமர். வராட்சி வந்து சான்ஸ்கிரிட் பொயட் அல்லது கிராமர் டீச்சர். சரியா, விட்டல் பட்டர் வந்து மெஜிஷியன். யார் அப்படின்னா வந்து மெஜிஷியன்.
ஆரியப்பட்டாவை பொறுத்தவரை அஸ்ட்ரானமர் மெஜிஷியன். ஆரியப்பட்டா யாருடைய காலத்தில் இருந்திருப்பாரு? சந்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இருந்து. நவரத்னங்களுமே 2ஆம் சந்திரகுப்தர் அரசவையில் இருந்தவங்க தான். ஆரியப்பட்டா யார் காலத்தில் இருந்தாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து 2ஆம் சந்திரகுப்தர். ஆரியப்பட்டா பொறுத்தவரை வந்து அவரும் வந்து ஒரு அஸ்ட்ரானமர், மேத்தமெட்டிஷியன். ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். சரியா? இதோட முடிச்சுட்டு நாளைக்கு கிளாஸில் வந்து அடுத்தது வந்து கண்டிப்பாக, திங்கட்கிழமை கிளாஸில் வந்து அடுத்தது வந்து கண்டிப்பாக. ஓகே.